வர வர அந்த குடிமகன்கள் தொல்லை தாங்க முடியல நண்பர்களே. வணக்கம். இது வாரத்தில் சிறந்த நாள் சண்டே. காலையில எந்திரித்து ஒரு மைனூட்டான வேலை பார்த்துக்கிறேன். என்னன்னா ஊசியில நூலை கோக்குறது. ஏன்னா நமக்கு தான் கண் பவர் ரொம்ப அதிகமாச்சு. நேரத்தில் பார்த்தா டைம் 8 மணிக்கு தான் ஓடிக்கிருந்துச்சு. என்னன்னா பேட்டரி உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் லைட்டா ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரொம்ப நாள் எங்க வீட்டு ஹோம் தியேட்டர் பிலிப்ஸ் ஓடாம கிடந்துச்சு. அதை எடுத்து கடையில் எங்க அம்மா ரிப்பேர் பண்ண சொல்லிச்சு. சரி இன்னைக்கு தான் நல்ல நாள்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கிளம்பிட்டு நண்பர்களே. இவ்வளவு பெரிய லக்கேஜா கையில தூக்கினே போக முடியாததுக்காக நம்மளோட நெருப்பு பறவை எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு ஞாயிற்றுக்கிழமையாவே சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையாவே நம்ம லைவ்ல தான் நம்மளை பார்க்க முடியும். கையோட மத்தியானம் எக் ரைஸ் சமைச்சு வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு 3:30 போல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நம்ம பழைய டிஷர்ட் எடுத்து போட்டு கிளம்பிட்டேன். யாரும் பாத்தீங்கன்னா நானும் நம்ம நண்பர் பிரகாஷும் அவர் ஜில்லா தாடி வரை வச்சுட்டு வந்திருக்காப்ல. நாங்க போறது 3:30. ஆனா அடிக்கிற வெயில பார்த்தா 12:30 மாதிரி இருந்துச்சு. நாமும் நம்ம நண்பரும் நம்ம டீம்ல ஏன் தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போய்க்கிருந்தோம். எனக்கு அது 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்துல தான் போய்க்கிருந்தோம். ஆனா மேட்ச் ரிசல்ட்டை முன்னாடியே நான் கணிச்சிட்டேன். கைஸ் இன்னைக்கும் 3 மேட்ச் விளையாட போறோம். கண்டிப்பா அந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோத்துருவோம். ஆனா தோத்தாலும் நாங்க மீசையில மண்ணு ஓட்டாது. இதுதான் நான் முன்னாடியே கணிச்ச கணிப்பு. ஒத்தடி பாத மாதிரி போகும். அங்க போய்க்கிற இந்த குடிமகன்கள் தொல்லை தாங்க முடியல. ஏன்னா குடிச்சிட்டு நடு ரோட்லயே போட்டு ஒஸ்ட் போயிடுறாங்க. கொஞ்சம் அதாக கால் வச்சோம்னா கால் பலாப்பழம் பார்க்குற மாதிரி பொழந்துரும். அதுக்காக நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா தமிழக அரசுக்கு வாட்டர் பாட்டில பிளாஸ்டிக்ல போட்டு கொடுங்கன்னு சொல்றோம். ஏன்னா குடிச்சிட்டு உடைக்க முடியாதுல. அப்புறம் நாங்க 6 லைனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். வாட்டர் கேன்ல மண்ணை குத்தி அதுக்குள்ள குச்சியை குத்தி ஒரு பேப்பரை தூக்கி லைன்ல வச்சுட்டு வந்துருவோம். அது பயங்கரமா தெரியும் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே வழக்கம் போலதான் முதல் மேட்ச் பெரிய தோல்வி. ஒரு 30 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டோம். மேட்ச் 50 ரன்ல ஆப்போனன்ட் டீமை சுருட்டிட்டோம். ஜெயிச்சிடலாம் பார்த்தா நம்மள ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னு திக்குமுக்காடி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3வது பாலே ரன் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் ஒண்ணுமில்ல 2வது மேட்சும் தோல்வி தான். அதன் பிறகு மஞ்ச வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுது மாதிரி கொஞ்சம் லைட்டா இருட்டிருச்சு. இருட்டினோட 3வது மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே. மேட்சை முடிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல வழக்கம் போலதான் ஞாயிற்றுக்கிழமையானாவே என்னன்னு தெரியல. இப்ப வாரம் எங்க அம்மா வடையா சுட்டு வைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. வீட்டுல எதுவும் கடலைப்பருப்பு அதிகமா இருக்கும் போல. என்ன வடை தான் ரொம்ப கடுசா இருக்கு. அப்புறம் எங்க வீட்டு கடிகாரம் இன்னும் அதே 8 மணிக்கு தான் நிக்குது. அந்த வைகாசி திருவிழா நடந்துருச்சு. அது வெள்ளிக்கிழமையே முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த சனி ஞாயிறு வந்து ராட்டின மக்களுக்காக ஓட்டுனாங்க. சரி வாங்க போய் பாட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் நம்ம நண்பர் விக்கி அப்புறம் மணி 3 பேர் சேர்ந்து கிளம்பிட்டோம். கூட்டம் ஒரு கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. நாங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வழக்கம் போல வரலாறு அதாவது அரசியலை பத்தி பேசிக்கிருந்தோம். கரெக்டா ஒரு 11 மணி போல 3 பேர் அங்கிருந்து ஜூட்டை விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு. இணைந்திருங்க நண்பர்களே.